அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரீசர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஐஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அது ஆகாம இருக்கிறதுக்கும் பிளஸ் ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனா அது நம்ம என்னதான் டிஃபாரஸ்ட் கொடுத்தாலும் லைட்டா இருந்துச்சுனா கரைஞ்சிரும். சில பேர் வீட்ல ஃப்ரீசர் அப்படியே மலை போல ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுனா நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அது கரையாது. சோ அதுக்கு ஒரு ஈஸியான டிப் நான் சொல்றேன் பார்க்கலாம் என்னன்னு. அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் நம்ம வீட்ல கண்டிப்பா ஏதாவது வாங்கும்போது கொடுத்துப்பாங்க இல்லையா, அந்த கவர் இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல இருக்கிற ஹேண்ட் போர்ஷன் நமக்கு தேவையில்லை. சோ அதை கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு ரெண்டு சைட்லயும் வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்க ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகுற ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 3 டேஸ் ஒன்ஸ் வந்து டிஃபாரஸ்ட் கொடுத்துருங்க. லைட்டா இருக்கும்போது நீங்க டிஃபாரஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ரொம்ப மலை மாதிரி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் அது கரையறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டெல்லாம் அந்த ஐஸ் தண்ணி கரைஞ்சு வெளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ கண்டிப்பா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு கவர்ல 2 கவர் நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். சோ இந்த கவர் மேல வந்து நான் கொஞ்சமா வந்து சால்ட் வந்து தூவிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டா வந்து சால்ட் வந்து நம்ம தூவி விட்டுட்டு இதுல வந்து நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து லைட்டா ஊத்திட்டு இந்த எண்ணெயும் உப்பையும் நல்லா வந்து அந்த கவர்ல விட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சோ இந்த மாதிரி நல்லா ஊத்திட்டு இந்த ஸ்பூனை வச்சு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். அது நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊத்தி இருக்கனால அந்த உப்பு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படியே ஒட்டிக்கும் அந்த கவரோட. சோ இதே மாதிரி கீழ வச்சுக்க அந்த கவருக்கும் வந்து நான் பண்ணிக்க போறேன். சோ இதே சேம் ப்ராசஸ் நம்ம இதுக்கு வந்து பண்ணிக்கலாம். இத பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்ல வந்து வச்சு விடணும். ஒண்ணு வந்து நம்ம ஐஸ் கட்டி வந்து டிஃபாரஸ்ட் கொடுத்துட்டு ரொம்ப ஐஸ் கட்டி மலை மாதிரி இருக்குன்னா இந்த மெத்தட்ல நீங்க இந்த கவரை கொண்டு போய் உங்க ஃப்ரீசர்ல வச்சு விடும்போது உங்க ஐஸ் கட்டி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்ல வந்து நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, அது வந்து கீழ ஐஸ் கட்டி மேல படுற மாதிரி அந்த ஷீட்டை வந்து நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. இது பண்ணும்போது ஃப்ரிட்ஜை வந்து நீங்க டிஃபாரஸ்ட் மோட் வந்து கொடுத்துருங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு எங்கெல்லாம் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டீங்கன்னா அது நல்லா வந்து ஒட்டிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த சைடுல இருந்து ஐஸ் கட்டி வந்து நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நான் இந்த கவர் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகல. இந்த சைடும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகல. இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டீங்கனாலே போதும். அழகா வந்து பாருங்க அந்த சைடுல இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி கீழ இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சு உங்களுக்கு இந்த கவர்ல வந்துரும். இதை எடுத்து நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து தூக்கி போட்டுலாம். அதை விட்டு மலை மாதிரி ஐஸ் கட்டி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி சேம் இதே மாதிரி கவர்ல வந்து உப்பு எண்ணெய் போட்டு இந்த கவர் வந்து உங்க ஃப்ரீசர்ல இந்த மாதிரி வச்சு விட்டுங்க. இந்த மாதிரி வைக்கிறனால ஐஸ் கட்டியும் அவ்வளவு ஃபார்ம் ஆகாது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு அந்த கவர் மேல எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஏதாவது நம்ம பாத்திரம்லாம் வச்சா